அவ்வளோதான் சார். அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆஃப் பண்ணிக்கலாம், அதை எனேபிள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. வெல்கம் டு சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இதில் பார்த்தீங்கன்னா அளபடையிலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க. அந்த கொஷின் எவ்வளோ ஷார்ட்கட்டில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருவோம். ஆஸ் பர் 9th டெக்ஸ்ட் புக்கில் இந்த அளபடை பற்றி நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். அளபடைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த அளபடை வந்தால் எவ்வளோ ஈஸியாக அடிக்கலாம், ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். நான் சொல்கிறேன். சே, சோ, இ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஆ, இ, உ அப்படி எழுதிக்கணும். சார் ஏன் அப்படி எழுத சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல முடிஞ்சுது அப்படின்னா, ஆல முடியிறது நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ ஆல முடியிறது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆல முடிஞ்சால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜென்ரலாக படா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், படா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படாவில் பார்த்தீங்கன்னா ஆல முடியுது. ஆல முடிஞ்சால் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஆ, இ, உ சே செய்யுளிசை அளபடை ஆர் இசைநிறை அளபடை. ஆல முடிஞ்சா, சேல முடிஞ்சா, சாரி ஈல முடிஞ்சா இன்னிசை அளபடை, அதே மாதிரி ஊல முடிஞ்சா சொல்லிசை அளபடை. ஸோ இதுதான் இந்த ஷார்ட்கட்டு. ஆ, இ, உ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஐஃபன் போட்டுட்டு உங்களுக்கு சே, சோ, இ. சேனா செய்யுளிசை அளபடை, சோனா சொல்லிசை அளபடை, சாரி சே, சோ, ஈனா இன்னிசை அளபடை. உங்களுக்கு ஆ, இ, உ சே, சோ, இ அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த செய்யுளிசை அளபடைக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடை கொடுக்கல அப்படின்னா அது இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடை கொடுக்கலைன்னா அது இசை நிறை அளபடை. அப்போ செய்யுளிசை அளபடையும் இசை நிறை அளபடையும் வேறு வேறு கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அளபடைனா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலைப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் ஆகும். அவற்றில் உயிரலபடை, ஒற்றலடபடை ஆகிய 2 அலைபடைகள் இங்கு காண்போம். அலைபடைகள்னால் ஒன்றும் கிடையாது, நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உயிரலபடை பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறித்து நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றத்தில் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது செய்யுளிசை அளபடை அப்படின்றது என்னென்னா, செய்யுளிசை அளபடை அல்லது இசை அளபடை.